மட்டும் $12 கேட்டாங்க சரிங்களா. இந்த பிளாக் கலர்ல இது வந்து அப்ப மாட்டின அப்பத்துல இருந்து அது தொடரவே கிடையாது. தான் தெரிஞ்சது இந்த மைக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல. அப்படி இப்படி பண்ணா மட்டும் போதும். அந்த $40 மேல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா அதனால் வந்து எப்படி இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரில. என்னென்னா வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் வந்து அமேசான், மிந்த்ரா, மீஷோன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு 2 ஷாப்பிங் ஆப் வந்து இருக்குது, டெமு, ஷீன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நான் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிக்கலாம், என்ன ரேட்டு வருது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இன்கேஸ் இதில் ஏதாவது பொருட்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம ஊரில் வந்து ஆன்லைன் சைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்கை வந்து டிஎம் பண்ணுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, ட்ரெஸ்ஸுலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷீன் ஆப்பில் வந்து வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு பெல்ட் வந்து வரும். இந்த பெல்ட் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி டைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்களா. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வாங்கினதுக்கு பின்னாடி வந்து ஒரு காமெடியான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். நான் வந்து அந்த பொருளை காமிக்கும் போது அதை வந்து நான் சொல்கிறேன், எதனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா $9 நான் வாங்கினேன். என்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா வந்து நான் எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் வந்துட்டு இந்த $1200 மேலே நான் ட்ரெஸ்ஸு வாங்கவே மாட்டேன். அப்படி வாங்கினால ஐயோ இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமா. அதனால் வந்து அவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கவே மாட்டேன். அது வந்து என்கிட்ட இருக்குது. இன்கேஸ் நான் வந்து $10 மேலே வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பேன். இந்த ட்ரெஸ் நமக்கு பிடிச்சிருக்குதா, நல்லா இருக்கா, போடுவோமா, எத்தனை தடவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை யோசிச்சுட்டு தான் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸையே வாங்குவேன். அண்ட் அதனால் இந்த ட்ரெஸ் வந்து ஷீனில் பார்த்தப்போ சூப்பராக இருந்துச்சு, ரேட்டும் ஓகேவாக இருந்துச்சு. வாங்கிட்டு நல்லா அதெல்லாம் ரிட்டர்ன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் வாங்கினதுலேயே எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் இதை அப்படியே வந்து ஓகே லிஸ்ட்டில் வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு வந்து போனோம், அங்கே வந்து நான் போட்டுட்டேன். போனப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இதை மறந்து நான் வீட்டிலேயே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் நல்ல வேலை நான் அந்த ஸ்பேர் பெல்ட் வந்து எடுத்துகிட்டு போனதுனால தப்பிச்சு அதை போட்டுக்கிட்டேன். இல்லைனா வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு லுக்கே போயிருக்கும். நான் ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் அந்த அன்னைக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு போகலை, ஒரே வருத்தமாக போயிருந்துருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். பட் ஓகே, அந்த பெல்ட் போட்டது ஓரளவுக்கு இருந்துச்சு, இந்தளவுக்கு லுக் வந்து வரல. பட் பரவாயில்ல, அடுத்த தடவை போடும்போது இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல? என்ன ட்ரெஸ் இது, கண்ணெல்லாம் கூசுது. அடுத்தது வந்து அதே ஷீன் ஆப்பில் இந்த மாதிரி இன்னொரு ஃப்ராக் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி நெட்டட் ஃப்ராக் வந்து என்கிட்ட இல்லவே இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸாக இந்த ட்ரெஸ் என் கார்ட்லேயே இருந்துச்சு. நல்ல வேலை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும்னு இருந்தேன். ஆனால் ஆகவே இல்லை. நல்ல வேலை என் சைஸுக்கும் இருந்துச்சு, ஸ்டாக்கும் இருந்ததுனால நான் வந்து இதை ஆர்டர் போட்டேன். நான் ஆக்சுவலாக என்கிட்ட பிளாக்ல நிறைய ட்ரெஸ் நான் வச்சுருக்கேன். அதனாலே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிளாக் என்கிட்ட இந்த ஸ்டைல் இல்லாதனால நான் வந்து சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்லடா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக இதை வந்து இதை தான் நான் என் பர்த்டே ட்ரெஸ்ஸாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ட்ரெஸ் ரிசீவ் ஆனது வந்து என் பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ரிசீவ் ஆச்சு. அதனால் இந்த ட்ரெஸ் வந்து நான் என் பர்த்டேக்கு போடவே இல்லை, இப்போ வரைக்கும் நான் அதை போடவே இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நிஜமாவே இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் அன்னைக்கு போட்டிருந்ததை விட இன்னைக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பரவாயில்ல, பிளாக் கலரில் என்கிட்ட நிறையா ட்ரெஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ அடுத்தது இந்த ட்ரெஸ் எப்போ போடுவேன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கழட்டவே மனசு வராது. அடுத்தது வந்து ஒரு ஸ்கர்ட் ஒன்று வாங்கினேன். இதுவும் வந்து அந்த ஷீன் ஆப்பில் தான் வாங்கினேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. அது ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும் போது எனக்கு அது துடிக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். நான் வந்து அந்த ப்ராடக்ட் காமிக்கும்போது சொல்கிறேன். அப்போ தான் வந்து அது ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மறந்துட்டேன், $6 நினைக்கிறேன், 6.10 நினைக்கிறேன். இங்கே இந்த ஸ்கர்ட் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு பேர்ல் வரும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வந்து வரும். அதுக்காகவே தான் வந்து நான் இதை வந்து வாங்கினேன். பார்த்த உடனே இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ நல்லா இருக்கே, இந்த கலரில் என்கிட்ட எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸும் வேறு இல்லையா, பார்த்ததுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அடிக்கிற எல்லோவும் இல்லை. அதனால் வந்து சரி வாங்கலாம், என்ன இதையும் நான் வந்து ஒரு மாதமாக காட்டில் போட்டு வச்சு தான் வாங்கினேன். சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கர்ட் வந்து வாங்கினேன். இந்த ஸ்கர்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற டாப் தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 நாள் நைட்டெல்லாம் உட்காந்து அந்த டாப்பை வந்து நான் பார்த்து எடுத்தேன். என்னன்னா இந்த டாப் தான் அது.
கொஞ்சம் இப்படி என்னடா இப்படி இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த இன்னொரு ட்ரெஸ் வந்து போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இதை ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படி இருக்குது. பட் போட்டால் வந்து அழகாக இருந்துச்சு. நான் போட்டு பார்த்தேன், வந்த உடனே வந்து போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இதையுமே வந்து அந்த ஷீன் ஆப்பில் தான் நான் வந்து வாங்கினேன். இது ரெண்டையுமே வந்து செட்டாக வாங்கலை, நானே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இதுக்கோட டாப் வந்து ஒயிட் கலரில் ஏதோ வந்து போடுற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டாப் வந்து நல்லாவே இல்லையா, அதனால் நான் வந்து ஸ்கர்ட்டை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு டாப் வந்து நான் வேறு எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டேன். இது நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சா இந்த டாப்பு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து பேர் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸ்லீவ் அதனால் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் போட்டுக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், முன்னாடி வந்து அந்த கட் வந்து வரும். எனக்கு இந்த ஸ்கர்ட் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த 5th 6th படிக்கிற வரைக்கும்லாம் அந்த மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயும் வந்து சுடிதார் தான் போடணும், வீட்லேயும் வந்து அதெல்லாம் போடாத அப்படின்னு சொன்னதுனால அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ இது எடுத்தால் நல்லா இருப்பே, போட்டால் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன், போட்டுட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தான். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் வாங்கி ஒரு 6-7 மாதம் இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் இதை யூஸ் பண்ணணும். இந்த டெமூட்ரு ஆப்பில் வந்து வாங்கினேன். விலை வந்து கம்மியாக இருந்துச்சு, $4 $5 இருந்துச்சா, நல்லா இருந்தது. சரி ஓகே வாங்கலாம். என்கிட்ட வந்து நான் இந்த ஸ்கர்ட் வாங்கும்போது என்கிட்ட எந்த ஸ்கர்ட்டுமே இல்லை அந்த டைமில். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து இந்த குட்டி ஸ்கர்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாள் ஆசையா. அதனால் அந்த ஃபஸ்ட்டு டைம் இது கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்கர்ட் வாங்கிட்டேன். அதெல்லாம் வந்து நான் போட்டுட்டேன். ஆனால் இந்த ஸ்கர்ட் நான் இது வரைக்கும் போடவே இல்லை, இனிமேல் தான் போடணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுதான் நான் வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் வாங்குற ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்கர்ட்டு. இதை நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், ஆனால் நான் வந்து இது வரைக்கும் இதை வந்து போடவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்கர்ட் வாங்கினேன்னா அதை தான் வந்து போட்டேன். இதை வந்து போடுறதுக்கு வந்து ஒரு சரியான டைம் வந்து அமையலை. ஸோ வந்து கூடிய சீக்கிரத்தில் இதை நான் போடுவேன், ஆனால் எப்போன்னு தான் தெரியலை. இதை நான் ஏன் வாங்கினேன், ஐயோ இது வந்து ஆக்சுவலாக $1 வாங்கினேன். இந்த பேண்ட்டு வந்து நான் வாங்கும்போது நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்கர்ட்டெல்லாம் போட்டோன்னா எனக்கு வந்து இந்த காலெல்லாம் தெரியுது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அதனால் அந்த டைம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஷைனிங்காக ஸ்கின்னியாக நல்லா இருந்துச்சு. பட் வரும்போது நெட்டடாக இருந்துச்சு. எனக்கு போட்டு பார்த்தா அவ்வளோ லுக்காக வந்து இல்லை. நான் வாங்கும் போதே பிளான் பண்ணி தான் வாங்கினேன். சரி ஓகே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் பாலிசி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். சரி அப்படியே வாங்கி ரிட்டர்ன் பண்ண முடியலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா இது வந்து $1.20 $1.20 1.10 தான் இருந்துச்சுங்கிறதுனால வாங்கிட்டேன். வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஷிப்பிங் மட்டும் $12 கேட்டாங்க. நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி வீட்டில் ஒரு பக்கமாக இருந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். $1 வாங்கினேன், ஆனால் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு $12 கேட்குறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்கார்ஃபு. இந்த ஸ்கார்ஃப் வந்து எதுக்குன்னா வின்டரில் வந்து நமக்கு குளிர் இல்லை, அந்த டைமில் வந்து இதை வந்து நல்லா கழுத்தை சுற்றி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு குளிர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால் நான் அது வந்து வாங்கினேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நிஜமாக நீங்கள் யாருமே நம்பவே மாட்டீங்க. ஏன்னா நானே நம்பவே இல்லை. இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துட்டு இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை போய் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வாங்கினேன். எவ்வளோனா ஜஸ்ட் 90 cents தான். இது வெறும் 90 cents தான். நான் ஏன் அதை செக் பண்ணேன்னா $90 90 cents சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். வின்டர் டைம்லலாம் வந்து போன வின்டரில் நினைக்கிறேன் நான் வந்து இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போதெல்லாம் வந்து $32 $44 $50 சொல்லிட்டு $30 கீழேயே இல்லை, எல்லாமே $30 மேலே தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இதை 90 cents பார்க்கும்போது எப்படி இருக்கும். அதனால் அப்படியே அதை காட்டில் போட்டுட்டேன். நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, 10 தடவை செக் பண்ணிட்டு. அப்போ நான் செக் பண்ணும்போது 20 or 22 பீஸஸாக வந்து ஸ்டாக்கில் இருந்துச்சு. நான் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே வாங்கலான்னு வரும்போது 2 பீஸ் தான் ஸ்டாக்கில் இருந்துச்சு. அப்புறம் அதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த 2 பீஸையுமே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அதனால் ஒயிட்டில் ஒன்று பிளாக்கில் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 ஒரே கலரில் இல்லை, 2 வேறு கலரில் இருந்ததுனால ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. இதை வாங்கினது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 90 cents தான், $1 கம்மி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடுத்தது வந்து க்ளவுஸு. இப்போ நான் காமிக்க போகிற கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த வின்டருக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் தான் வந்து நான் வாங்கினேன். அதெல்லாம் வந்து காமிக்கிறேன். இது வந்து வின்டர் க்ளவுஸு. இதை போட்டோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது தெர்மல் க்ளவுஸ். இதை போட்டாவே வந்து ஹீட்டாக இருக்கும். அதனால் இந்த க்ளவுஸ் வந்து வாங்கினேன். ஏன்னா இங்கே ரொம்ப குளிராக இருக்கும். வெளியில் நம்ம போனோம்னாலே கை அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அதனாலேயே வந்து இந்த க்ளவுஸை வந்து நான் வாங்கினேன்.
இந்த க்ளவுஸ் நான் எப்போ வாங்கினேன்னா இது வந்து போன வின்டருக்கு நான் வாங்கினேன். ஆனால் இது வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் 2 செட்டு வாங்கி வச்சிருந்தேன். ஒரு செட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த செட்டை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து இந்த வின்டருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 கை தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில். இது வந்து இந்த டச் ஸ்க்ரீன் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து அக்செப்டபுளாக இருக்கும். நம்ம துணியை வச்சு பண்ணோம் அப்படின்னா ஆகாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த 2 விரலுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. தெரியுதா? நல்லா இருக்கும். இது போட்டால் அப்படியே வந்து கதகதப்பாக இருக்கும். இது வந்து நான் இப்போ தான் நான் ஆன்லைன் ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, நான் போன வின்டரில் வாங்கினேன். இப்போ நான் செக் பண்ண ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தேன். இந்த ப்ராடக்ட்டே வந்து அன்அவைலபிள். இதுவுமே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன் நான் விலை கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப காசு கொடுத்து நான் வாங்கவே மாட்டேன். அதுவும் யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1 $2 $3 இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். அதுக்கு மேலே போச்சுன்னா நான் யோசிப்பேன். அதாவது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். வேணுமா, நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வாங்குவேன். 2 பீஸுக்கும் சேர்த்து ஒரு ரேட் வந்துச்சு. அது ஒரு பிளாக் கலரில், இது ஒரு கலர். இது 2 சேர்த்து வந்து $5 நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அது 2மே சேர்த்து காம்போவாக வாங்கினேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து வின்டர் கேப்பு, வின்டர் க்ளவுஸு, அப்புறம் அந்த கழுத்துக்கு போடுவாங்கள்ல அது, இதெல்லாமே வந்து சேம் அந்த க்ளவுஸ் வாங்கினேன் இல்லையா, அதே டைம் பீரியடில் தான் வந்து வாங்கினேன். இந்த இது அப்படியே போட்டுக்கிறது, அப்புறம் வந்துட்டு இப்போ போட்டால் முடி கலைஞ்சிரும். நான் போடலை, ஏற்கனவே நான் போட்ட வீடியோலாம் இருக்கும், அதை நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து க்ளவுஸ் வந்து இது கூட வந்துருச்சு. பட் இது வந்து அவ்வளோவா குளிர் தாங்காது, கொஞ்சம் லேசாக தான் இருந்துச்சு. அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அது வந்து நல்லா திக்காக இருக்கும். இது வந்து இந்த காம்பாவோட வரதுனாலே என்னமோ தெரியல, இது வந்து லேசாக இருக்கும், அவ்வளோவா குளிர் தாங்கலை எனக்கு வந்துட்டு. அண்ட் இது வந்து இந்த 2 வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இதுலேயே வந்து நான் 2 காம்போ வாங்கியிருந்தேன். பிங்க் ஒன்று, பிளாக் ஒன்று வாங்கியிருந்தேன். பிளாக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், பிங்க்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் நான் எதுவும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்காததுனால இல்லை, பிளாக்ல மட்டும் தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ இந்த டைம் நான் இந்த பிங்க் யூஸ் பண்ணும்போது நான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், இல்லைன்னா ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாச்சும் போடுறேன். இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து நான் செட்டாக வந்து மறந்துடுச்சு எவ்வளோக்கு வாங்கினேன். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில், அன்அவைலபிள் வந்துச்சு ப்ராடக்ட்டு. அதனால் தெரில நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்தது வந்து ஓகே, ஃபஸ்ட் இதை முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து இந்த வின்டர் ஷூ. இது வந்து வெளியிலலாம் நம்ம வந்து போட்டுட்டு போக முடியாது, வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற மாதிரி தான். அவ்வளோ ரொம்ப லேசாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த உள்ளன் அந்த புசு புசுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப குளிரும், காலெல்லாம் கீழே வச்சோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே ஜிடின்னு இருக்கும். ஒரு சில டைம்லாம் வந்து காலெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலெல்லாம் பிடிக்குது, வயசாகிடுச்சா அந்த மாதிரிலாம் தோணும். பட் குளிருக்கு வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது நம்ம இதை வந்து வீட்டுக்குள்ளே போடுறதுக்காக நான் வந்து வாங்கினேன். குளிருக்கு நல்லா இதமாக இருக்கும். இது எவ்வளோனா, இது இப்போ இது ஷீனில் தான் வாங்கினேன். இது வந்து எவ்வளோனா $4 வாங்கினேன். இதுவுமே வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்னன்னே தெரில, எனக்கு இந்த டைம் வாங்கும்போது நிறைய பொருட்கள்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்களா, இயர் எண்டிங் சேலோ கிளியரன்ஸ் சேலோ தெரில. ஆனால் வந்து எனக்கு எல்லாமே கம்மியாக கிடச்சிது. இதையும் வந்து இது ஆக்சுவலாக வந்து நார்மலாக நான் கம்மியாக இதுக்கு முன்னாடி ஒரு செருப்பு வந்து நான் வச்சுருந்தேன். அதுவே வந்து நான் $9 என்னமோ வாங்கினேன். இது வந்து $4 உடனே அப்படியே சரி ஓகே எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வின்டருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இது ஒன்று தான் ட்ரெஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் முடிச்சிடலாம். இது வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது ஆக்சுவலாக, இது வந்து தேர்மல் வியர்ஸ். இப்போது நம்ம வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஸ்கர்ட்டு ஃப்ராக்கு அதெல்லாம் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு உள்ள ஸ்கின் தெரியும். இது ஆக்சுவலாக பிளாக்காக தெரியும் உங்களுக்கு. போட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கின் மேலே போட்ட மாதிரி, நான் போட்ட வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணுறதுல தெரிய மாட்டேங்குது. இதை போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கீழே சாக்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கும். குளிரும் சூப்பராக தாங்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தெர்மல் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அந்த கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து குளிர் நல்லாவே தாங்கும். இந்த ஸ்கர்ட்டுக்கு ஃப்ராக்குக்கு அதுக்கெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை நான் வந்து தேடி வாங்கினேன். நான் வந்துட்டு ஏன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம ஊர் அமேசான்லேயோ மிந்த்ராலேயோ செக் பண்ணேன். அதில் வந்து 700 500 அந்த ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து நான் கொரியர் கொண்டு வரதுக்குள்ளே அனுப்பி நான் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வின்டர் முடிஞ்சு அடுத்த வின்டரே வந்துடும். அதனால் இங்கேயே வந்து நான் ரொம்ப நாளாக தேடினேன். இது வேணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய ஆப்பில் கடையில் அங்கெல்லாம் போய் தேடி இதை வந்து நான் வாங்கினேன். இது வந்து எவ்வளோனா 2 பீஸும் சேர்த்து வந்து $10 வாங்கினேன். $11. இந்த 2 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கில். 2 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 2 பீஸும் சேர்த்து வந்து நான் $11 வாங்கினேன். அதனால் ஓகே, இந்தியாவில் வாங்கின அதே ரேட்டு தான். நம்ம இந்தியாவில் வாங்கி கொரியர் போட்டிருந்தாலுமே வந்து விலை ஜாஸ்தியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த 2ஐயும் வாங்கிட்டேன். ஒரு செட் தான் வாங்கினேன், ஏன்னா வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு செட் தான் வாங்கினேன். எனக்கு அதுவே ஓகேவாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் இதுலேயே ஒரு செட்டு மட்டும் ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு இதுவே எனக்கு போதும். அடுத்தது வந்து இந்த பெல்ட்டு.
இந்த பெல்ட் ஆக்சுவலாக நான் வந்து ஊர்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வரல, அதனால் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்கள். இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, ஊர்லேருந்து வரும்போது நான் இந்த பெல்ட்டே எடுத்துகிட்டு வரல, எந்த பெல்ட்டுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து சரி பெல்ட் வாங்கலான்னு பார்த்தா ஒவ்வொன்றும் $15 $30 போட்டு வச்சுருக்கான். என்னடா ஒரு பெல்ட்டுக்கு $1500 கொடுக்கணுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த டெமூன்ற ஆப்பில் வந்து தேடினப்போ $1.50 வந்து கிடச்சிது. அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பெல்ட் வாங்கினேன். இந்த பெல்ட் வந்து நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ராக்லாம் போடுறோம் இல்லையா, அந்த ஃப்ராக்லாம் வந்து லூஸ் ஃபிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை டைட் பண்ணுறதுக்காக இதை வந்து போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். நான் வந்து போட்டிருந்தேன், அதோட வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இது எப்படின்னா இந்த 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இந்த சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து இப்படி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அப்படியே டைட்டாக நின்றுக்கும். இது வந்து இந்த பெல்ட் வந்து நான் $1.10 வாங்கினேன். இந்த பெல்ட் வந்து நான் $1.50 வாங்கினேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வாங்குற போதே எனக்கு வந்து பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் த்ரெட்டிங்கே வந்துட்டு கல்யாணத்துக்காக மட்டும்தான் நான் த்ரெட்டிங்கே பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் த்ரெட்டிங்லாம் பண்ணதே இல்லை. ஏன்னா அது ப்ளக் பண்ணும்போது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. வேக்ஸிங்கும் வந்துட்டு கல்யாணத்துக்காக 2 தடவையோ 3 தடவை தான் பண்ணியிருக்கேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தடவை, அப்புறம் மேரேஜ்க்கு ஒரு தடவை. அது மெஹந்தி போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன். இதையே நான் இப்போ வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு இங்கே நம்ம வந்து ஃப்ராக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது வந்துட்டு கீழே காலில் வந்து நம்ம ட்ரிம் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணும்போது எனக்கு அந்த பம்பா தெரியுது. சரி ஓகே, வேக்ஸ் பண்ணால் தெரியாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு இடத்துல பார்த்தேனா, சரி அதனால் வேக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஒவ்வொரு தடவை எடுத்து பார்ப்பேன், ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். எப்போ ட்ரை பண்ணுவேன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறது முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுறேன். மறந்துட்டேன், இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு $7 $8 வாங்கினேன். இது வந்து ஷீன் ஆப்பில் வந்து வாங்கினேன். எவ்வளோ ஷீட்ஸ் இருக்குதுன்னா 30 பீசஸ் வந்து இருக்குது இதில். இந்த சாக்ஸை வந்து நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நான் வந்து மறந்துட்டேன். இது வந்து தெர்மல் சாக்ஸு. இது வந்து வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும்ல, அந்த டைம் இந்த சாக்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம நடக்க வந்து அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்காக வந்து இந்த சாக்ஸ் நான் வந்து வாங்கினேன். இந்த சாக்ஸ் எவ்வளோனா 3 செட் காம்போவாக வாங்கினேன். 3 செட்டு சேர்த்து வந்து $3.25 நான் வந்து இது வந்து வாங்கினேன். ஆனால் சூப்பராக இருக்கும், செம்மையாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். வெயில் காலத்தில் ஒரு நாள் தெரியாமல் இதை நான் போட்டுட்டு ஐயோ எப்படா கழட்டுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது, இவ்வளோ ஹீட் வெளியே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வின்டரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வந்தாலுமே வந்து பத்தாது. அதனால் அப்போல்லாம் வந்து எனக்கு தெரியல இவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு தடவை தெரியாமல் சம்மரில் போட்டுட்டேன். ஏன்னா சாக்ஸ் முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பக்கத்தில் போகிறக்காக போட்டு போனேன். அப்போ மாட்டினேன். அப்போத்துலேருந்து சம்மர் சீசன்லாம் இதை தொடரதே கிடையாது. அடுத்தது தான் நான் வந்து காமிக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். நான் சொன்னலையே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த ப்ராடக்ட். இதுதான் இந்த ஃபேஸ் வாஷ். இதில் என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக, நார்மலாக நம்ம கடையெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது வந்து நான் ஷீன் ஆப்பில் பார்க்கும்போது எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா வெறும் $7 தான் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 இதை வந்து கார்ட்டில் போட்டு செக் அவுட் பண்ண போயிட்டேன். செக் அவுட் பண்ணும்போது போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து $40 மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ, இல்லைனா வந்து நீங்கள் $20 தனியாக ஷிப்பிங்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு நம்ம தனியாக சும்மா ஏன் நம்ம $20 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் அப்ளை காமிச்சேன் இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸை 2-3 ட்ரெஸ்ஸு, ஒரு ஸ்கர்ட்டு, டாப்பெல்லாம் அதெல்லாமே வந்து இந்த ஃபேஸ் வாஷால் தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ தேங்க்ஸ் டு ஷீன். அந்த ஷிப்பிங்க்கு மட்டும் $20 இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் இந்த 2 ஃபேஸ் வாஷோட வெளியில் வந்திருப்பேன். நல்ல வேலை, இப்போ எனக்கு அதனால் 3 ட்ரெஸ்ஸு கிடைச்சிருக்குது. குட்டி குட்டி ஆக்சசரிஸ், செயின், கம்மல், பிரேஸ்லெட்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் பிச்சு காமிக்கிறேன். இது வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ்டு செயின். நான் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்சசரிஸுமே நான் வாங்கவே இல்லை, ஃபேன்சி ஐட்டம்ஸே நான் எதுவுமே வாங்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டாகவும் வாங்கினேன், கடைசியாகவும் இந்த இப்போ வாங்கினது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டே வந்துட்டு. நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் நிறையா வாங்குவேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் பார்ப்பேன், கடையிலலாம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன், வாங்க மாட்டேன். அண்ட் இந்த ஆப்பில் வந்து எல்லாமே இந்த $4 இது $1 அது $1 சொல்லிட்டு $1 போட்டிருந்தாங்களா, சரி அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வாங்கிட்டேன். இது வந்து சில்வர் ஃபினிஷில் வந்து வரும். இந்த மாதிரி இது வந்து க்யூட்டாக இருந்துச்சா, அதனால் இதையும் வந்து 4-5 டிசைன் பார்த்து வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த டிசைன் வந்து நான் வாங்கினேன். $1 அதனால தான் வாங்கினா வாங்கிக்க மாட்டேன். இது வந்து இந்த ஃபேஸ் வாஷ் இருக்கு இல்லையா, அது வாங்கும்போது எனக்கு வந்து பத்தலை, இன்னும் கொஞ்சம் $5 போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக போச்சு. அடுத்தது வந்து கோல்டு ஃபினிஷில் ஒன்று வாங்கினேன், சில்வர் ஃபினிஷில் ஒன்று, கோல்டு ஃபினிஷில் ஒன்று. ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கும் மாற்றி போட்டுக்கலாம்ல, அதனால தான். பிரெயின் இது வந்து கோல்டு ஃபினிஷில் இந்த சென்டரில் வந்து பேர்ல் வந்து வரும். இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், அந்த சில்வர் செயினோட இது வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. இதுவுமே வந்து $1 தான் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கம்மல், ஒரு நிமிஷம்
இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கம்மல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறது வந்து பெருசாக இருக்கும், முன்னாடி வந்து சின்னதாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கம்மலே மாற்ற மாட்டேன். காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் ஒவ்வொரு கம்மல் போடுவேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக டெய்லி மாற்றி போடுவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு மாற்றி போடுறதுக்கே முடையாயிடுச்சு. ஒரு கம்மலை போட்டால் ஐயோ மாற்றணுமா, யாரா கழட்டுறதுன்னு சொல்லிட்டே வந்துட்டு அப்படியே விட்டுறது. இந்த கம்மல் நான் போட்டே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதை தான் நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். கழட்டவே இல்லை. கழட்டுறதுக்கு முடையா இருக்குது. நான் திருப்பியும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கழட்டவே இல்லை. இப்போ அதனால தான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் எந்த ஒரு கம்மலுமே வாங்கலை. பட் இது வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் வந்து நான் ரொம்ப நாளாக இதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் போட்டால் அப்படின்னா கிளாஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு இருக்குதா இல்லையாலாம் தெரியாது. நான் ரொம்ப நாளாக இந்த டிசைன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அமேசானில் இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லலாம் வரும்ல, அப்போல்லாம் வந்து வரும். ஸோ இது மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக $2.50 என்னமோ $2 வந்துச்சு. $2.15 ஆக்சுவலி. ஸோ அதனால் பரவாயில்ல, $1 தானே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரொம்ப நாளாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு விட்டா கிடைக்காது, நம்ம வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பொருள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கு, இதுக்கப்புறம் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டேன். இதுலேயே வந்து 3 கலர் இருந்துச்சு. ஒன்று வந்து பிங்க் பேஸில், இன்னொன்று வந்து ப்ளூ பேஸில். ஸோ இது வந்து காமனாக எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடுற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் நான் வந்து இது வாங்கிட்டேன். ஹேண்ட்பேக் எனக்கு வந்து அமெரிக்கா வந்ததுலேருந்தே வந்து இந்த ஊரில் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே இருக்க ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா $35, $45 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த $35, $45 வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அவ்வளோவா நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்க இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நம்ம நல்லா வேணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு $55, $60 கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அதனாலே நான் வந்து வாங்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் ஷீனில் ஆர்டர் போட்டேன் இல்லையா, அதில் வந்து நான் சொன்ன மாதிரி கிளியரன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல் எனக்குன்னே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து அதில் வந்து $5.50 வந்து போட்டிருந்தாங்க. பார்த்த உடனே என்ன இவ்வளோ கம்மியாக இருக்கே, சரி ரொம்ப குட்டியாக இருக்குமோ, எப்படி இருக்குன்னு தெரியல, குவாலிட்டி வைஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பட் பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். வந்த உடனே பார்த்தேன் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்குது அண்ட் ஸ்பேஷியஸாகவுமே இருந்துச்சு. எப்படியோ கடைசியில் என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வந்து நான் வாங்கிட்டேன். இந்த குட்டி வாலெட், எனக்கு வந்து இந்த வாலெட் வந்து நான் வாங்கணும்லாம் பிளான்லாம் கிடையாது. பார்த்த உடனே ஒரு 80 cents போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, கலரும் நல்லா இருந்ததா, சரி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நம்ம கார்டெல்லாம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று குட்டியாக வாங்கிக்கிட்டேன். நைஸில் கலர் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் என்னென்ன கலர் இருந்துச்சுன்னா ப்ரௌனு, பிளாக்கு, பிங்க்கு, டார்க் பிங்க்கு அண்ட் இந்த கலர் இருந்துச்சு. இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சா, 80 cents தான், நான் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இந்த மைக் வந்து நான் எங்கே வாங்கினேன், டெமுவில் தான் வாங்கினேன். ஆமாம், இது வந்து நான் $11 வாங்கினேன்னா ரிசீவ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணேன், இந்த ஒரு மைக்கு மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்காக எடுக்கும்போது இன்னொரு மைக்கை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இந்த மைக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமும் பார்த்தா இந்த மைக் ஏதோ ரிட்டன் ப்ராடக்ட் போல், இந்த டப்பாலையும் சரி இந்த மைக்லேயும் சரி லைட்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து இருந்துச்சு. அதனால் சரி யோசிச்சுட்டு சரி இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். எனக்கு வந்து நான் ரிட்டர்ன் போட்ட உடனே எனக்கு வந்து மணியை வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மைக்கை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இதை தெரியாமல் ரிட்டர்ன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு மைக்கை வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். அதுவும் வந்து 11.8க்கு வாங்கினேன், இது வந்து 12.1 வந்து வாங்கினேன். ஸோ அதனால் சரி வாங்கிட்டேன். இப்போ என்கிட்ட 2 மைக் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எப்படியோ அதில் ஒன்று தானே ஒர்க் ஆகுது, இன்னொன்று ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2மே வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு மைக்கை வந்து ஆக்சுவலாக நான் வாங்கின மாதிரியே இல்லை, அவன் காசையும் திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்க. இந்த மைக்குமே இப்போ என்கிட்ட தான் இருக்குது அண்ட் அது போக என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மைக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு மைக் போட்டிருக்கேன், இது ஓப்பன் பண்ணால் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும், அதனால தான் நான் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அப்படியே இருக்கணும். இந்த எனக்கு இந்த ஹேர் பேண்ட்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் முடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரிஸியான ஹேரா, இதெல்லாம் போட்டால் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி புஷ்ஷு நிற்கும். ஒரு தடவை தெரியாமல், அதுவும் இந்த ஓஷன் சைட்லாம் போயிட்டோம்னா என் முடி வந்து அப்படியே அப்படின்ட்டு இருக்கும். என் மூஞ்சியை விட இவ்வளோ பெருசு நிற்கும் முடி, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அன்னைக்கு தெரியாமல் நான் இந்த பேண்டை வேற போட்டு போயிட்டேன், அப்படியே பூதாகிற மாதிரி இருந்துச்சு என் மூஞ்சி. ஆனால் வந்து லைட்டாக இந்த கொஞ்சம் எண்ணெய் வச்ச மாதிரி சில்கி ஆனதுக்கப்புறமா போட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கிளிப்பு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக இந்த 3மே சேர்த்து வந்து $1.10 வந்து வாங்கினேன். இது 3மே செட்டாக வந்து கொடுத்தாங்க. இது வந்து நான் டெமு ஆப்பில் தான் வாங்கினேன்.
உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து நம்ம கேரக்டருக்கு மாற்றுறதுக்காக இந்த கிளிப்பை வந்து பேங்க்ஸ் கிளிப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் ஒரு $2 வாங்கினேன். இது நான் மெயினாக வாங்கினதுக்கு ரீசனே வந்து அந்த சேனலில் வந்து இந்த கேரக்டர் வந்து மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வெட்டி முன்னாடி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் வந்துட்டு அது ஒரு நாளைக்கு ஆசையாக இருக்குது. இன்னொரு தடவை வந்து அது முடி முன்னாடியே வந்துக்கிட்டே இருந்தால் எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்குமா. ஸோ அதனால் இந்த பேங்க்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம், வேணாங்கிறப்ப கழட்டிக்கலாம்ல. அதனால் இந்த 2 காரணத்துக்காக தான் இந்த பேங்க் வந்து நான் வாங்கினேன். இதை நான் வாங்கி வந்து ஆக்சுவலாக இதை நான் பாய் கேரக்டர் பண்ணுறதுக்காக இந்த விக்கை வந்து வாங்கினேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இந்த பாய் கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பயமா பதட்டமா என்னென்னலாம் தெரியல. அந்த பாய் கேரக்டர் பண்ணணுன்னாலே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பண்ணணும், வாங்குறதெல்லாம் வாங்கிட்டேன், வாங்கும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் அதை வந்து பண்ணதே இல்லை. பண்ணணும் ஒரு தடவை பாய் கேரக்டர் ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். வந்த புதுசில் போட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை. இதுவுமே நான் வந்து டெம்முவில் தான் வாங்கினேன். இது வந்து $4 வாங்கினேன். பையன் மாதிரி இருக்குண்ணே, சும்மாவே அப்படிதான் இருக்கணும். அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல. ஓகே, இதை அப்படியே வைப்போம். கண்டிப்பாக ஒரு பாய் கேரக்டர் வந்து நம்ம பண்ணும்போது வந்து இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் என்னென்னா வந்து ஐப்ரோ ட்ரிம்மர். நான் வந்து ஐப்ரோ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் வந்து நான் ஃபஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன்னா, அதுக்கு முன்னாடிலாம் நான் எடுத்ததே கிடையாது. அதனால் வந்து அதுக்கப்புறம் என்ன எடுத்து தான் ஆகணும். ஐப்ரோ எடுத்தாச்சு அப்படின்னா மூஞ்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அங்கே எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் போய் அழுதுட்டு தான் வருவேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப வலிக்கும் ஐப்ரோ எடுக்கும்போது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஐப்ரோ எடுக்க போகும்போது $15 கேட்குறாங்க ஐப்ரோ எடுக்கிறதுக்கு. நம்ம ஊரில் வந்து 200-150 எடுப்போமா, இங்கே வந்து $15 கேட்குறாங்க. ஐயோ இவ்வளோ கொடுத்து எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ஒரே படபடாட்டு இருந்துச்சா. அப்போ தான் வந்து ஆன்லைனில் இந்த ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணேன், ஐப்ரோ ட்ரிம்மர்லாம் இருக்கும், நீ அதை வாங்கி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் வந்து நான் இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் வந்து வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வந்து நீ இந்த இடத்துல வந்து பென்சில் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த ஷேப் இருக்கிற இடத்துல அப்படியே இப்படி பண்ணால் மட்டும் போதும், ஃபுல்லாக அப்படியே வந்து எடுத்துருவான். ஐப்ரோ எடுத்த மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஐப்ரோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்து 1 மந்த்துக்கு ஒரு தடவை எடுப்போமா, அதுக்கப்புறமா தான் அது வளர ஆரம்பிக்கும். இதில் வந்து உங்களுக்கு வீக்லி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் தவிர மற்றபடி எல்லாமே அட்வான்டேஜ் தான். இதுலேயே வந்து நிறையா ஹெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐப்ரோ எடுக்கிறதுக்கு இந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ஹெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரிம்மர், நம்ம கால்லலாம் எடுக்கிறதுலாம் வந்து இந்த ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த ஹெட் வந்து இது வந்து எதுக்குன்னா இந்த மூக்குக்குள்ள இருக்க முடியெல்லாம் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா, அதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணவே இல்லை அதை. ஆனால் சூப்பர் ப்ராடக்ட்டு. சார்ஜ் வந்து நீங்கள் போடுறதுக்கு கேபிளும் வந்து கொடுத்துருவாங்க. சார்ஜ் நான் வந்து ஒரு 6 நிறைய தான் யூஸ் பண்ணிட்டு தான் சார்ஜே போட்டிருக்கேன். சார்ஜுமே சூப்பராக நிற்கும். இதோட ரேட்டு வந்து இப்போ நான் பார்த்தேன் ஆன்லைனில், இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணேன். எவ்வளோ தெரியுமா, $60. ஆனால் நான் வாங்கும்போது இது வந்து ஜஸ்ட் $12 தான் இருந்துச்சு. நல்ல வேலை நான் அப்போவே வாங்கிட்டேன். வாங்காமல் விட்டுருந்தேன். இப்போ வாங்கியிருந்தேன்னா $60 கொடுத்து வாங்குறதுக்கு எனக்கு மனசே வந்து கேட்டிருக்காது. நல்ல வேலை வாங்கிட்டேன். பட் செம்ம ப்ராடக்ட்டுங்க அது. சூப்பர் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டியாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். சார்ஜுமே வந்து உங்களுக்கு சூப்பராக நிற்கும். 1 வாரத்துக்குலாம் நல்லாவே தாங்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் வந்து ஒரு மேக்கப் பவுச். இந்த மேக்கப் பவுச் நான் மெயினாக ஏன் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஊரில் வந்து எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து கிடையாது. ஸோ வந்து ரெஸ்ட் ரூமில் தான், பாத்ரூமில் அந்த கேபினெட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருப்பேனா. ஸோ அதனால் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். அங்கே இருக்கும்போது வந்து எனக்கு நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால எல்லாமே நான் அதுக்குள்ளே வச்சுட்டேன். அதனால தான் இது வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, நீங்கள் நம்ம பழைய வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடு சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இல்லையா ப்ராடக்ட், இதெல்லாமே வந்து நான் ஒரே ஸ்டெச்லலாம் வாங்கலை. இதை வந்து நான் மொத்தம் வந்து 3 பார்சலாக நான் வந்து வாங்கினேன். எப்போனா நான் அந்த ஊருக்கு வந்த புதுசில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரலையா, அப்போ வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். அண்ட் இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அந்த ஷீன் ஆப்பில் ஃபேஸ் வாஷ் வாங்க போய் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே வந்து நான் அந்த $40 மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் வாங்கினேன். இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்கவே மாட்டேன். அண்ட் அதோட பில்லு வந்து டோட்டலாக $53 என்னமோ வந்துச்சு. ஸோ
பட் பரவாயில்ல, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு எல்லா ட்ரெஸ்ஸுமே. இல்லைனா நான் வாங்கிக்கவே மாட்டேன், பார்த்துருக்கவும் மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் நான் காமிச்சேன் இல்லையா, அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இந்தியாவில் கீழே அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் ஏதாவது ஒரு சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் தேடி வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு வீடியோ பார்க்கலாமா? பாய்.